உறவுகள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம். அதான் நம்ம சேனலில் கோரஸாக வணக்கம் சொல்லி பழகிட்டோம், அப்படி சொல்லித்தானே ஆகணும். இன்றைக்கி நம்ம பாகம் 3 வீடியோவில் நம்ம பேச வந்திருக்கோம். அருள்வேடி நம்ம மத்தியில் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஏற்கனவே 2 பார்ட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. என்னென்னா நிலாளவை சம்மந்தமாக ஃபுல்லாக பேசியிருக்கோம், 2வது பட்டாக்கு சம்மந்தமாக பேசியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே முக்கியமான கண்டென்ட். ஒரு அரை மணி நேரம் வீடியோவும் 3/4 மணி நேரம் வீடியோவும் கொஞ்சம் லாங் வீடியோ தான். பட் ஆனால் நிறைய கண்டென்ட் உள்ளே இருக்குது. அதனால் அவசியமானவங்க நிச்சயம் அதை நீங்கள் பார்த்துட்டு வரணும். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, பத்திரத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். பத்திரப்பதிவுனா என்ன, அது ஏன் பத்திரப்பதிவு நடக்குது, எத்தனை வகையான பத்திரங்கள் இருக்குது, இன்றைக்கி அரிய வகைய பத்திரங்கள் என்ன மாதிரி பதிவு பண்ணலாம், ஸோ பத்திரத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து நம்ம பேச போகிறோம். திரு புரோஸ்கான் அவங்க திரு அருள்வேடி அவங்களை பேட்டி எடுப்பாங்க. தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முக்கியமான ஒரு டாபிக்கு பத்திரம். பத்திரத்தோட முக்கியத்துவம் பற்றி எத்தனை வகையான பத்திரம் இருக்குது, இப்போ எதெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சது கிரைய பத்திரம் தெரியும், அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் தெரியும், இல்லைனா கிஃப்ட்டு, அது மட்டும் அந்த மாதிரி பத்திரங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் 16 வகையான பத்திரங்கள் இருக்குது. அந்த பத்திரங்கள் குறித்தும் அது எப்படியெல்லாம் பதிவு செய்யப்படுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் குறித்தும் நம்ம இப்போ கேட்கலாம். ஆனால் பத்திரங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கனால அவங்கள்ட்ட கேட்குறேன். நீங்கள் பத்திரப்பதிவு நிறையா விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு இந்த பத்திரப்பதிவுலாம் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படி சொல்ல ரேராக இருக்கும்ல பத்திரப்பதிவு, அதை பற்றி சொல்லுங்கள். ரேராக இருக்கிறது பார்த்திங்கன்னா, இது மட்டும் மேக்ஸிமம் யாருக்கும் விழிப்புணர்வு இல்லை. பரிவர்த்தனை பத்திரம் மட்டும் யாருக்கும் விழிப்புணர்வு இல்லை. பரிவர்த்தனை பத்திரம்னா என்னென்னா, இப்போது ஏன்ற பர்சன் இருக்கார், பீன்ற பர்சன் 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் நஞ்சில் ஒரு ஏக்கரை இருக்குது. 2 பேருக்கும் புஞ்சில் 1.5 ஏக்கரா இருக்குது. ஓகே. இப்போது நஞ்சில் 1 ஏக்கரா, ஏன்ற பர்சனுக்கு புஞ்சில் 1 ஏக்கரா, 1.5 ஏக்கரா. பீன்ற பர்சன் நஞ்சில் 1 ஏக்கரா, புஞ்சில் 1.5 ஏக்கரா. இப்போ 2 பேருக்கும் நஞ்சனா எப்படி தூரமாக இருக்கும், ஏரி பர்சனும் மேலே மேட்டு நிலம் அப்படின்னு தூரமாக தான் இருக்கும். போயிட்டு வரதுக்கு 2 பேருக்கு சிரமமாக இருக்குது. அப்படின்றாரு ஏவும் பியும் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட், ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிக்கிறாங்க. நஞ்சை 1 ஏக்கராவும் புஞ்சு 1.5 ஏக்கராவோட மதிப்பு ஒன்று தான். ஆமாம். அப்படி இருக்கும்போது என்னென்னா, நஞ்சு ஏன்ற பர்சன் பீன்ற பர்சன் கிட்டது, நீ என்னோட புஞ்சு நீ 1.5 ஏக்கரா வச்சுக்க, உன்னோட நஞ்சை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு பண்ணிக்கிறது தான். ஓகே. அப்போ அப்படி பார்க்கும்போது என்னென்னா, ஏ பர்சன்கிட்டே 2 பேரோட 2 ஏக்கரா 2 பேரோடது ஒருத்தர்கிட்டே வந்துடும். அதே போல் பி பர்சனுக்கும் ஏ பர்சனோட 1.5 ஏக்கரா நான் புஞ்சும் பி பர்சனுக்கே வந்துடும். ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறது 1.5 ஏக்கரா பி பர்சனோட புஞ்சே இருக்குது. ஏ பர்சனோடது பி பர்சனுக்கு புஞ்சை விட்டு கொடுக்குறதுனால, நஞ்சு அவர் பி பர்சன் ஏக்கு விட்டு கொடுத்தனால இங்கே பி பர்சன் ஏ பர்சன் பி பர்சன் விட்டு கொடுக்குறாரு புஞ்சையை. ஓகே. இது எதுக்காக பண்ணுவாங்க? இந்த வேலை செய்கிற தொலைவு அதிகமாக வேலை போயிட்டு வர சொல்லவா இருக்குது. அப்போ அந்த 1 ஏக்கரை நான் எனக்கு 1 ஏக்கரை வாங்கினார்ல, அவர் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிடலாமா? அது அவங்க 2 பேர் இப்போ ஓரலாக பேச்சுவார்த்தை பண்ணிக்கிறாங்களே. நீ 2 பேருக்கும் நீயும் அங்கேயும் வேலை செய்கிறேன், இங்கேயும் வேலை செய்கிறேன், நானும் அங்கேயும் வேலை செய்கிறேன், இங்கேயும் வேலை செய்கிறோம். ஒரு டிராக்டரோ தண்ணி கொண்டு வரதுக்கு சிரமமாக இருக்குது. 2 பேரும் ஒரு கிணறாக இருக்கும்போது கூட அது எனக்கு விட்டுரு, அதுக்கப்புறம் இல்லாட்டி கிணறு கூட நீ தனியாக வெட்டிக்க, சர்வீஸ் வாங்கிக்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று பண மதிப்பில் நம்ம பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்த அவர் விற்கலாம், வாங்கினவரே விற்றுக்கலாம். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பத்திரம் ஆகணும், அதுதான் பரிவர்த்தனை பத்திரம். அவங்க 2 பேருக்குள்ள இந்த இடத்த என்னோட 1.5 ஏக்கத்தை அந்த இதை அவர் ஏ எடுத்துக்குவாரு, இதை நான் பிஏ எடுத்துக்கிறேன், ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் ஓனர் ஆயிடுவாங்க. அவங்க இந்த இடத்துக்கு ஓனர் ஆயிடுவாங்கன்னு கேட்குறேன். ஆமாம், அது பரிவர்த்தனை பத்திரம் போட்டதுக்கு அப்புறம் தான் போட்டுக்கணும். இது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பரிவர்த்தனை பத்திரம் நடக்கும். இந்த மாதிரி பரிவர்த்தனை பத்திரம் எங்கேயுமே மேக்ஸிமம் நடக்கிறது கிடையாது. இது நடக்காம இருக்கிற காரணம் என்ன பொறுத்தவரை என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு கிடையாது. இல்லை, மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்படி நான் பண்ணுறது போல கரையமாவே போட்டுப்பாங்க. நீ என்ன கரையம் பண்ணி கூட அப்படின்ற மாதிரி அப்படியே கரையமாவே போட்டுப்பாங்க. அப்படி கரையும் போடக்கூடாது. இது போட்டுக்கிறது நம்ம ஃபியூச்சரில் பெஸ்ட்டு. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட, இல்லை நம்ம 2 பேரும் நம்ம இதை தான் பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்சே தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஹிஸ்ட்ரி வரதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது சேல் டீட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தை தான் சொல்லுவாங்க. இங்கே பணத்தையும் சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் நடந்ததையும் சொல்லுவாங்க இங்கே. அதனால் மேக்ஸிமம் இது போடுறது கிடையாது. அவர் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, விழிப்புணர்வு கிடையாது யாருக்கும். இது இப்படி இருக்கிற பத்திரம்ன்றது யாருக்கும் தெரியாது. அதனால் இது ரைட்டரோ மற்றவங்களாம் சொன்னது, நீ ஏன்ற பர்சன்
உனக்கு அங்கே புஞ்சை அவன் பின்ற பர்சன் கொடுக்குறியா, நீ அவன் அந்த உங்களுக்கு அங்கே இருக்கிற புஞ்சை வந்து நீ அவனுக்கு கரையுமே கொடுத்துரு பிக்கு அப்படின்ற மாதிரியும், பின்ற பர்சன் நீ ஏக்கு வந்து உன்னோட நஞ்சை வந்து கொடுக்குறியா, பின்ற பர்சன் வந்து நஞ்சை 1 ஏக்கரை வந்து ஏ கொடுக்குறியா, நீ கரைமையாக கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இது நடந்துருக்க வாய்ப்பு இல்லை. இப்போது ஒரு கிரயம் பத்திரம் வந்து ஒருத்தர் வாங்குறாரு, கிரயம் வாங்குறாரு ஒரு இடத்த அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போது நார்மலாக ஒரு விழிப்புணர்வு இல்லாத மக்கள், இடத்த பற்றி தெரியாத மக்கள், பத்திரப்பதிவை பற்றி தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பட்டா அவர் பேரில் இருக்கா, அப்போ அவர் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்தா அந்த பத்திரப்பதிவை ஏற்றுக்கலாம், அப்போ மனசு வந்து திருப்தியை ஏற்றுக்கிறாங்க. அதை மட்டும் பார்த்தா போதுமா பத்திரப்பதிவு பண்ணும்போது? அப்படி பார்க்க இப்போ நிறையா ஆவண எழுத்துக்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஒரு 5 வருஷத்துலேயே 6 வருஷத்துலேயே அது ஒரு வில்லங்க வருது, இவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு வில்லங்க வருது. அதெல்லாம் தவிர்க்கணும். பத்திரப்பதிவு வந்து முழுமையாக நமக்கு எந்த வில்லங்கமே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா, பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கக்கூடியவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தில் சொல்கிறது என்னென்னா, யூடிஆர்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் சொல்லியிருப்பேன், செகண்ட் பார்ட்லேயும் பட்டா பற்றி சொல்லும் போது யூடிஆர்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு பேசிக்கானது வந்து பழைய சிலபஸ்ன்றதை விட்டுட்டு புது சிலபஸில் யூடிஆரில் யார் பேரில் இருக்குன்றது பார்த்துக்கிறது நல்லது. இப்போது எங்கள் அப்பா பேரில் கூட யூடிஆரில் வந்திருக்கோம். ஓகே, அதை வந்து ஏதோ ஒரு இதில் காரணத்தால் வந்து பணமோ வேறு ஏதோ ஒரு இது வச்சு என் சித்துவா வந்து அவர் பேரில் பட்டா மாற்றிருப்பார். ஓகே, ஏதோ அவரோட பவரை யூஸ் பண்ணி யூடிஆர் பட்டாவை அவர் பேரில் யூடிஆர் ஆபத்து வழி யூடிஆர் கைச்சிட்டாலையும் சொல்லிச்சுட்டு பட்டா வாங்கியிருப்பார். அதாவது அந்த பங்குதாரர்கள் கொடுக்காம இவர் மட்டுமே பண்ணியிருப்பார். பணமே கொடுக்காம என்ஜாய்மெண்ட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், ஏதோ ஒரு காரணம் வெளியூர் போயிடுவோம். எங்கள் அப்பா பேர் ஏன்ற பேர் வந்து பேர் வேணும்னு சொல்ல விரும்பல, ஏன்ற எங்கள் அப்பா பேர் ஏன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்கன்னா அந்த ஏன்ற பேரை வந்து குறிப்பிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு பீன்ற பேர் எங்கள் சித்து வாங்கியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ மெயினாக இன்னைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் கம்ப்யூட்டர் பட்டால பீன்ற பேர் தான் வரும். ஆமாம், ஏன்ற பேர் வராது. அதுதான் சாதாரண மக்களும் பார்க்க முடியும், அந்த பட்டா மட்டும் தானே பார்க்க முடியும். இப்போ அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் கேட்ட கொஸ்டின் அதுதான், யூடிஆர் ஆபத்தின்னு பார்க்கணும். கம்ப்யூட்டர் பட்டா மட்டும் இன்னைக்கு தேதியில் இருக்கிறது பார்க்கக்கூடாது. ஒரு பட்டாப்படி பாத்திப்பட்ட சொத்துக்கு, பத்திரம் இல்லாத சொத்துக்கு, கம்ப்யூட்டர் விவசாய நிலத்துக்கு கம்ப்யூட்டர் பட்டா மட்டும் பார்க்கக்கூடாது. 1975 மட்டும் வில்லங்க பார்க்கக்கூடாது. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும், யூடிஆரை பார்த்துடணும். யூடிஆரோட கைச்சிட்டா ரெண்டையும் பார்த்துடணும். மெயினாக இது ரெண்டையும் பார்க்கணும், குறைவுத்துறை ஆகணும். பத்திரம் இல்லாதனா பத்திரம் இப்போ தானே முதல்ல பத்திரம் ஆகப்போகுது, இன்னும் வரையும் பத்திரம் கிடையாது. இப்போ பட்டா பேஸ் பண்ணி தான் பத்திரம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் கம்ப்யூட்டர் பட்டா மட்டும் பார்க்கக்கூடாது, சித்துவா பேரில் இருக்கும் பீன்ற பர்சன்றதுனால ஏன்ற பேரில் பட்டா இருக்கா, எங்கள் அப்பா பீன்ற பேசுன பேர் தான் யூடிஆரில் இருக்கா, இல்லை ஏன் தவிர இது பீன்ற பர்சன் என் சித்துவா தவிர எங்கள் அப்பா பேரில் இருக்கா, வேறு யார் பேரில் இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஓகே, இன்னும் கூடுதலாக ஒரு அதுக்கு முன்னாடி யூடிஆருக்கு முன்னாடி பார்க்கணுன்ற பட்சத்தில் எஸ்எல்ஆரை பார்க்கறது பெஸ்ட்டு. எஸ்எல்ஆர் ஓகே, 1950 to 60 சர்வே நடந்து எஸ்எல்ஆரை பார்க்கறது பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து லிங்க்ஸா, இதெல்லாம் இந்த லிங்க் எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆனால் தான் வாங்கக்கூடியதான் சேஃபு. ஆமாம், அப்படி இல்லைன்னா வில்லங்கம் தான் இருக்குன்னு தெரிஞ்சு வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். வில்லங்கம் தான் இருக்குது, நாளைக்கு இது அனுபவ பாத்தியம் பேசும், நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தைரியம் இருந்தால் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் பட்டா பேஸ் பண்ணி மட்டும் சப்ரீஸ் பண்ணுறாரு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம், நம்ம காசு கொடுத்து வாங்குறதுனால வில்லங்கத்தை தெரிஞ்சு கூட நம்ம வாங்கிக்கலாம், ஆனால் தெரியாமல் வாங்கிடக்கூடாது. அதுக்கான விழிப்புணர்வு இருக்கணும். டாக்குமெண்ட்ஸும் பார்த்துக்கணும். டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வில்லங்கன்ற பட்சத்தில் நம்ம வில்லங்க இருக்குது, இது வந்து பிற்காலத்தில் பெரிய வில்லங்கமாக இருக்குன்ற பட்சம் நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னா விட்டுட்டு போகிறது பெஸ்ட்டு. ஆமாம், நம்ம அந்த பணத்தை வச்சு நீங்கள் வேறு எதனா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பாக. அப்படி இன்னைக்கு இருக்கிற பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு இப்போ இந்த வில்லங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வில்லங்க பெரிய வில்லங்கமாக பிற்காலத்தில் மாறுன்ற பட்சத்தில் அந்த வில்லங்கத்தை தீர்த்துக்க முடியும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, பட்டாப்படி பட்ட சொத்து. இப்போ ஒரு பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்ட்டு இடத்த வந்துட்டு காசுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, காசை வாங்கிட்டாங்க. அது எழுதி பேரில் இருக்குது. ஆமாம், என் பேரில் இருக்குது, எழுதி வாங்கிட்டாங்க. இப்போ என்னன்னா அவர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, எழுதி கொடுத்தவர் இறந்துடுறாரு. இப்போ அந்த பத்திரத்தை வச்சு இப்போ அவருடைய இடம் வந்துட்டு இப்போ ஒரு 2 இடம் வந்துட்டு இப்போ அவர் பேரில் இருக்குது, மற்ற இதெல்லாம் அம்மா பேரில் இருக்குது. ஆனால் அவங்களுடைய குழந்தைகள் வந்து இங்கே இல்லை, அவங்க வீட்டுக்காரவங்க குழந்தை இங்கே இல்லை, அவங்க வெளியில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லா இடத்தையுமே இந்த பத்திரத்தை வச்சு அவங்க அனுபவம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இது எப்படி இந்த சட்ட ரீதியாக இதை எப்படி கையாளலாம்? இப்போ நீங்கள் கேட்டது எப்படின்னா, ஒரு பர்சன் வந்து 2 சர்வே நம்பர் தான் விற்கிறேன்னு சொல்கிறாரு.
விற்கிற பர்சனுக்கு வந்து அறியாமைன்றதுனால வாங்குற பர்சனுக்கு தானே எழுதிக்கிறதுக்கான பொறுப்பு, பத்திரம் எழுதிக்கிறதுக்கான பொறுப்பு. கூடுதலாக ஒரு 3 சர்வே நம்பர் சேர்த்திடுறாரு பத்திரத்தில். அப்படிதான் நீங்கள் கேட்டது. கூடுதலாக 3 சர்வே நம்பர் சேர்த்திடுறாரு. ஆனால் விற்றது 2 சர்வே நம்பர் தான். விற்றது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நம்பர்லேயும் 20 சென்ட் இருக்குது. நான் 2 சர்வே 40 சென்ட் தான் வைத்தேன். அவர் 3 கூடுதலாக சேர்த்து 3 சென்ட் சேர்த்து 60 சென்ட்டாக சேர்த்து மொத்தம் டோட்டலாக எக்ஸ்டெண்ட் 1 ஏக்கரா பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு அது இப்போ அந்த மீதி 3 நம்பரும் உங்கள் பேரில் இல்லை, வேற ஒரு பேரில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னென்னா அவர் வந்து நாளைக்கு யார் பேரில் இருக்கோ அவர் உயிரோடு இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க பேரில் பெட்டிஷன் கொடுக்கலாம். என் பேரில் தான் இருக்குது, பத்திரத்தில் எழுதுந்தே சேர்த்துந்தே தப்பு, நான் கையிலே போடல அப்படின்றதும் பண்ணலாம். அவங்க லீகல் யாரும் போகலாம். இப்போது 3 சர்வே நம்பர் கூடுதலாக சேர்த்து எழுதிக்கிட்டாருன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சர்வே நம்பருக்கு பத்திரம் தான்ற பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டில் கூட டிக்ளரேஷன் வாங்கிக்கலாம். பட்டாதாரன்ற பட்சத்தில் வருவாய்த்துறையிலேயே அவனுக்கு கொடுத்து நம்ம பட்டா மாற்றிருந்தா கூட திரும்பி பத்திரத்தை விடுங்க, என் பேர்லேயே ஃபஸ்ட்டு பட்டா மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வருவாய்த்துறையிலே பட்டா மாற்றி கொடுக்க சொல்லி கேட்கலாம். பத்திரத்துக்கு மட்டும் என்ன பண்ணலான்னா ஒரு தடை மனு கொடுக்கலாம். உங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன்ற பர்சன் வந்து விற்றுருக்காரு, பீன்ற பர்சனோட ஏன்றோட பர்சன் அம்மா பேரில் தான் 3 சர்வே நம்பர் இருக்குது. 2 சர்வே நம்பர் ஏன்ற பர்சன் பேர், 3 சர்வே நம்பர் பீன்ற பர்சனோட ஏன்ற பர்சனோட அம்மா பேரில். இப்போ அவங்க தடை மனு கொடுக்கலாம். என் பையன் விற்றது 2 சர்வே நம்பர், 2 சர்வே நம்பர் தான் அவன் கையெழுத்து, அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. 2 சர்வே நம்பர் தான் அவர் பேர், மீதி 3 சர்வே நம்பர் என் பேரில் இருக்குது. நான் கையெழுத்தே போல் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. இது வந்து அந்த அவர் வாங்கினவர் வந்து அந்த அடுத்த டாக்குமெண்ட் வந்து அதை பேஸ் பண்ணி விற்கக்கூடாது. 3 சர்வே நம்பர் இப்போ அந்த அம்மாவுமே இல்லை, அவரோட வாரிசு கொடுக்கலாம். வாரிசு கொடுக்கலாம். சரி சரி. அது எந்த வகையான இதில் உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்? எந்த வகையான பிரச்சனை? அதாவது இந்த பிரச்சனையை வந்துட்டு கோர்ட்டு மூலமாக சரி பண்ணலாமா இல்லை ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்கலாம், இது வருவாய்த்துறையிலே இது பதிவுத்துறையிலே கொடுக்கலாம். ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை. இப்போது இடையில அவரோட இடத்த வந்துட்டு இப்போ எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ அவர் பேரில் உள்ளதை இது அவங்க வாரிசுதாரர் கையெழுத்து போடலை. அது பூர்வீக சொத்துல அவங்களுக்கு பங்கு இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அவங்க பங்கு கேட்கலாம். அது அவங்களோட அந்த இதுவும் கூட எங்கள் அப்பா எங்களுக்கே தெரியாமல் எங்களோட மைனர் நாளன்னு கருதி எதுவும் செலவு பண்ணலை, அவரோட விற்று செலவு பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பூர்வீக சொத்துன்ற பட்சத்தில் உங்களோட நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா உங்களோட பசங்க கேஸ் போட்டு கெடுக்கலாம். அதுவும் மைனர்லேருந்து மேஜர் ஆகிட்டதுக்கப்புறம் லிமிடேஷன் ஆக்ட்னு இருக்குது. 3 வருஷம் டைமுக்குள்ளே அவங்க கோர்ட்டுக்கு ஷூட் ஃபைல் பண்ணி ஆகணும். எங்களோட பூர்வீக சொத்து எனக்கு பாத்திப்பட்ட கோபர்ஷனரி, நாங்கள் வந்து வாரிசு உரிமைப்படி பாத்திப்பட்டது. எங்களுக்கு வந்து இப்போ பிறந்துக்கும் போதே பூர்வீக சொத்தில் பங்கு எங்களோட கேட்காமையும் எங்களோட நலனுக்கு இல்லாமல் இவரே விற்று எல்லாமே செலவு பண்ணிக்கிட்டாரு, இவரே எங்களோட நலனுக்கு எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு மைனர்லேருந்து மேஜர் ஆகிட்டது 3 வருஷத்துலேயே கேஸ் போடணும். அதுக்கப்புறம் போட முடியாது. சரி, இப்போ 16 வகையான பத்திரங்கள் இருக்குது. அந்த பத்திரங்களை குறித்து ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. 16 வகையான பத்திரம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல் டீடு கிரைய பத்திரம். இது வந்து சொத்துரிமை மாற்ற சட்டத்துக்கு கீழே வரும். சொத்துரிமை மாற்ற சட்டத்துக்கு கீழே வரும்போது என்னென்னா, இப்போது என்னோட பேர் அருள்வேடி, உங்களோட புரோஸ்கான், நீங்கள் வேறு மாவட்டம் நான் வேறு மாவட்டம், ஒரு ஆனால் நண்பர். இப்போ என் பேரில் சொத்து இருக்கு, என்னோட குடும்ப செலவுக்காகவும் ஒரு ஒரு தொழிலுக்காக தான் அந்த சேல் டீடோட கதையே ஒரு சாராம்சமே இருக்கும். வார்த்தை சொல்லியிருப்பாங்க, என்னோட குடும்ப செலவுக்காகவும் என்னோட குடும்ப முன்னேற்றத்துக்காக தான் இதை நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது யாருனே தெரியாத பர்சன் சேல் பண்ணுறேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுக்கிறன்ற பத்திரத்தில் ஆகிற பத்திரம்னா சேல் டீட். யாருன்னு தெரியாத பட்சத்தில் அதான பிரதிபலன் இருக்கும், பணம் அவ்வளோதான். அடுத்து வந்து தான செட்டில்மெண்ட்டு, கிஃப்ட் செட்டில்மெண்ட்டு இங்கிலீஷில். அடுத்து வந்து அது வந்து குடும்ப உறுப்பினருக்கான ஒரு சில நபருக்கு மட்டும்தான் எழுத முடியும். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் தான் எழுதி கொடுக்க முடியும், வெளிநபருக்கு எழுதி கொடுக்க முடியாது. ஆமாம், வெளிநபருக்கு வந்து எழுத முடியாது. அதுலேயே தானத்திலே 2 தான செட்டில்மெண்ட் 2 இருக்குது. ஓகே. ஃபேமிலி நம்பர், நான் ஃபேமிலி நம்பர். குடும்ப உறுப்பினருக்கு இடையான பத்திரம், குடும்ப உறுப்பினருக்கு அல்லாத பத்திரம்னு ஒன்று இருக்குது. ஓகே. குடும்ப உறுப்பினருக்கு இடையான பத்திரம் என்னென்னா, தாத்தா வந்து பேரன் பேத்திக்கு, மகன் வழி பேரன் பேத்திக்கு, அப்பா வந்து மகனுக்கு மகளுக்கு, கணவன் மனைவிக்கு, சகோதரன் சகோதரிக்கு, தத்து பிள்ளைக்கு தத்து மகளுக்கு, அது மாதிரிலாம் எழுத முடியும். இவங்களை தவிர மற்றவங்களுக்குலாம் தான செட்டில்மெண்ட் குடும்ப உறுப்பினருக்கு இடையான பத்திரம் எழுத முடியாது. குடும்ப உறுப்பினருக்கு இடையே அல்லாத நபருக்கு எழுதலாம். அது எவ்வளோ யாருக்குனாலும் எழுதிக்கலாம். அதில் இன்னொன்று கிஃப்ட் செட்டில்மெண்ட்டே சட்டத்தில் வந்து ஒரே டெஃபினேஷன் தான். ஆனால் வந்து இதில் 3 இதாக பிரியும், 2 பிரியும். தான செட்டில்மெண்ட், தான பத்திரம். தான செட்டில்மெண்ட்டில் நான் ஃபேமிலி நம்பர், நான் ஃபேமிலி நம்பர், குடும்ப உறுப்பினருக்கு இடையே நபர், குடும்ப உறுப்பினருக்கு அல்லாத நபர். தான பத்திரமும்
இந்த ஒரு ஃப்ளாட்டு போடுறாங்கன்னா அந்த வழிக்கு பொது இடத்துக்கு அந்த மாதிரி எழுதி கொடுக்கும்போது தான பத்திரம். தான செட்டில்மெண்ட் வேற, தான பத்திரம் வேற. ஆமாம். ஓகே ஓகே. தான செட்டில்மெண்ட் குடும்ப உறுப்பினருக்கு இடையான பத்திரம் ஃபீஸ் ஒன்று. தான செட்டில்மெண்ட் குடும்ப உறுப்பினருக்கு அல்லாத நபரும் தான பத்திரத்துக்கு ஒரு பீஸு. அந்த மாதிரி. இப்போ தான பத்திரம்னா இப்போ அந்த வந்து ஒருத்தருக்கு சொந்தமான இடம், பட்டா இடமா இருக்கும். அந்த இடத்த வந்து கோயிலுக்காகவோ இல்லை ஒரு அறக்கட்டளைக்காகவோ இல்லை மக்கள் பொது நலனுக்காக ஒரு குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குளத்தை வந்து நான் ஊருக்கு பொதுவாக எழுதி வைக்கிறேன்னா அதெல்லாம் தான பத்திரத்தில் வரும். ஆமாம், தான பத்திரத்தில் தான் எழுதுவாங்க. தான பத்திரத்தில் தான் வரும். அது ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா கரைன்ற பட்சத்தில் 2 பேரும் உடன்பட்டுக்கணும். இதில் வந்து 2 பேர் உடன்பட அவசியம் கிடையாது. ஒரு ஆள் விற்கிறவர் மட்டும் கொடுக்குறவர் மட்டும் நன்கொடை கொடுக்குறவர் மட்டும் வந்துடணும். ஓகே. அதில் வந்து அதுவும் பூர்வீக சொத்துல மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கும் சங்கடம். பூர்வீக சொத்துல. ஆமாம். சுயசம்பத்தி சொத்துனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருந்தோம். பூர்வீக சொத்துனா உடஞ்சிரும். நம்ம கொடுத்து அவர் அப்படி அந்த மாதிரி பத்திரம் எழுதி இருந்தாலுமே அந்த பத்திரத்தை வந்து நாளைக்கு அவங்க இது வந்து வாரிசுதார் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். எங்களுக்கு வந்து குடும்பம் ஒரு செல்வாக்கான குடும்பம் இல்லை, இந்த சொத்தை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தலாம்னு இருந்தோம், இதே வந்து எங்களோட அறியாமையே வந்து ஊருக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்போயே வந்து அந்த மாதிரி செய்யலாம். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டீடு, எக்ஸ்டெண்ட் டீடை பற்றி முன்னே பேசிட்டோம். அது ரேரா யாருமே யூஸ் பண்ணுறது அது முன்னே யூஸ் பண்ணி பரிவர்த்தனை பத்திரம்னு சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டீடு, விடுதலை பத்திரம். விடுதலை பத்திரம் என்னென்னா இப்போ 2005 தான் பூர்வீக சொத்துல வந்து லேடிஸுக்கு வந்து சம பங்கு உரிமைன்ற மாதிரி ஒரு சில சட்டத்தை ஒரு சில சூழ்நிலை பொறுத்து வந்து அவங்களுக்கு உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உரிமைன்னு சொல்கிறது பட்சத்தில் தான் அந்த திருத்தத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெண் வாரிசு ஒரு ஆண் வாரிசு ஒருத்தருக்கு, ஒரு பெண் வாரிசு இல்லாத இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆண் வாரிசு வந்து அப்பா கிட்ட வந்து டைரெக்டாக வந்து தான செட்டில்மெண்ட் வாங்கியிருப்பார். தான செட்டில்மெண்ட் பாகபுரணம் பண்ணாமல் அப்படி இருக்கும்போது அந்த 2005 சட்டத்திருத்தத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு சம உரிமைன்ற சட்டத்திருத்தத்துக்கு பின்பு நமக்கு ஃபியூச்சரில் பிரச்சனை வருன்ற மாதிரி இப்போ தான் லேடிஸ் சம உரிமை பங்குன்று சொன்ன கோர்ட்டு சொன்னதால் நம்ம கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவுக்கு உரிமைன்ற பட்சத்தில் அவங்க கூட கூப்பிட்டு விடுதலையில் ஒரு சம்மந்தம் வாங்கிக்குவாங்க. விடுதலை வந்து சம்மந்தம் வாங்கிக்குவாங்க. அப்படியும் அது மாதிரி பட்சத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை சம்மந்த பத்திரம் போடுவாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் உயிரோடு இருக்கார் ஒரு பெரியவர், அப்படி இருக்கிற பட்சத்தில் பாகபுரனும் பண்ணலாம். அந்த திருத்தத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தா சம்மதம் வாங்கிக்குவாங்க. எழுதாமல் இருந்தால் ஒன்றும் பாகபுரன் பத்திரத்துலையும் பண்ணுவாங்க, இல்லாட்டி தான செட்டில்மெண்ட்டில் பண்ண மாட்டாங்க. விடுதலையில் பண்ணும்போது இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணிப்பாங்க. யார் ஜென்ஸ் வந்து ஒரு ஆண் வாரிசு வந்து கூட பிறந்த தங்கச்சி அக்காவோ தங்கச்சியோ கட்டியும் அப்பா கட்டியும் வந்து மொத்தம் 3 பங்கு, 3 பங்குல நான் 2 பேரும் விடுதலை கொடுக்கணும்னு வாங்கிக்குவாங்க. ஓகே. விடுதலை பத்திரம். இப்போ ஒரு அடுத்து கூடுதலான விஷயம், பெரியவர் இறந்துடுறான்ற பட்சத்தில் வாரிசு உரிமைப்படி 2 பேருக்கு பங்கு, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும். இப்போ ஒரு ஆண் வந்து சம பங்கு அப்படி பெண்ணுக்கிட்ட இருந்து நீ உன்னோட நான் பணம் கொடுக்குறேன், நீ அப்படி எனக்கு விடுதலை கொடுத்துரு, இந்த சொத்துக்கு விற்கலாம் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு வெளியூர் தான் நீ கல்யாணம் பண்ணி போயிருக்க, அப்பா அவனுக்கு கல்யாணத்துக்கு சீரு எல்லாமே செஞ்சார் இல்லை, அப்போ இந்த சொத்துல உங்க கூட உரிமை இருக்குது, அப்பா இறந்துட்டார், அப்பா இருக்கும்போது நான் எதுவும் செஞ்சிக்கல, அவர் தான செட்டில்மெண்ட்டும் பாகபுரனையும் எதுவும் பண்ணலை, இப்போ உயிரோடு இருக்கும்போது கூட விடுதலை பண்ணலை, இப்போ நம்ம பண்ணிக்கணும். அதனால் இப்போ முன்ன இருந்தால் 3 பங்கு இப்போ 2 பங்கு, அது 1 பங்கு எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு அப்புறம் அப்போ பெரிய சொத்து உயிரோடு இருக்கிற பெரிய இறந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர் ஒரு ஆண் வாரிசு ஒரு பெண் வாரிசுக்கு அப்புறம் எழுதிக்கலாம், அப்படி ஒன்று எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உயில் பத்திரம். உயில் என்னன்னா உயில்ல தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கு காரணம் என்னன்னா அது பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி. பதிவு செய்யலனாலே செல்லும் உயில். ஒரு பத்திரத்தில் தான் எழுதணும் அவசியம் கிடையாது, ஒரு A4 ஷீட்டில் கூட எழுதிக்கலாம் உயில். ஓகே. அடுத்து ஒன்று ஆனால் வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாமே அது வந்து ப்ரொபேட் பண்ண கேட்குறாங்க, மெய்த்தன்மைன்னு கேட்குறாங்க. ஆமாம், உண்மைத்தன்மை. மாவட்ட நீதிமன்றத்தில் போட்டு ப்ரொபேட் பண்ணணும். ஓகே, உண்மைதான் அப்படின்றது 2 பேர் சாட்சியோட அந்த எழுதிஇருக்கிற சாட்சியோட ப்ரொபேட் பண்ணணும். ப்ரொபேட் பண்ணாததுனால அவங்க வந்து பட்டா மாற்றுறது கிடையாது. ஓகே. இப்போ எங்கள் தாத்தா எனக்கு உயில் எழுதியிருக்காருன்ற பட்சத்தில் எங்கள் தாத்தா எனக்கு அன்ரிஸ்ட் உயில் எழுதியிருக்காரு அப்படின்னா எங்கள் தாத்தா இருந்ததுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண எங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறம் தான் உயில் வரும். உயில் எழுதியிருக்காங்கன்ற பட்சத்தில் உயில் எழுதினவங்க இறந்த பட்சத்தில் தான் உயில் பயனாளி அதை பயன்படுத்திக்க முடியும். ஓகே, ஆமாம், அது இருக்குது. அடுத்து எங்கள் தாத்தா இறந்துறாரு, அது அன்ரிஸ்ட் உயில். இப்போ A4 ஷீட்டில் கிரீன் ஷீட்டில் எழுதியிருக்காரு, நான் அதை வந்து பட்டா மாற்றுனா மாற்ற மாட்டாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை, அதை அப்ஜெக்ஷன் பண்ணிப்பாங்க, இது இவனா எழுதணும் உயில்
அப்படின்ற மாதிரில நாளைக்கு என்னோட அப்பா கூட பிறந்தவங்க எனக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த உயிலுக்கு சாட்சிகள் வேணுமா அந்த உயில் எழுதும்போது? ஆமாம், உயில் தான் எல்லா பத்திரத்துக்கும் கட்டாயம் சாட்சி 2 பேர் இருக்கும். மினிமம் 2 பேர், குறைஞ்சபட்சம் 2 பேர். ஒருத்தர்லாம் போட முடியாது, குறைஞ்சபட்சம் 2 பேர். அதுக்கு மேலே எத்தனை நபர்னாலும் நீங்கள் போட்டுவாங்க. உயிலுமே வந்து அவர் சுய சம்பாத்தியத்தில் உள்ள சொத்தை தான் உயில் எழுதி வைக்க முடியுமா? இல்லை சுய சம்பாத்தியத்தையும் எழுதலாம். பூர்வீக சொத்து என்னன்னா ஈக்குவல் ஷேராக எழுதிட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் ஷேர் வர மாதிரி யாரையும் பாதிக்காமல் எழுதலாம். உயில் என்னன்னா இப்போ பிற்காலத்தில் வந்து இறந்ததுக்கப்புறம் நாளைக்கு பிரச்சனை வருது, பெரியவர் ஒரு வயசான பெரியவர் வந்து அவங்களுக்குன்னு ஓரல் பார்ட்டிஷன் படி எதுவும் செஞ்சு கொடுக்குற பட்சத்தில் அது டாக்குமெண்ட்டாக ஒரு உயிர் போகிற நேரத்தில் டாக்குமெண்ட்டாக வந்து வெளியில் காமிச்சிடுறாங்க. இது இவங்களுக்கு மேற்கு கிழக்கு என்ன அப்படின்ற மாதிரி உயிரில் சொல்லி ஓரல் பார்ட்டிஷனை பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரில் சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோதான் மேட்ரு அதில் உயில். அடுத்து வந்து பாகப்பிரண பத்திரம். முக்கியமான பத்திரம் பாகப்பிரணம்னா பூர்வீக சொத்து வந்து மேக்ஸிமம் பாகப்பிரிவினை தான் பண்ணி ஆகணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. பாகப்பிரணம் வந்து இந்து சக்சஷன் ஆக்டு, இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் தான் வரும். சொத்துரிமை மாட்டு சட்டத்துக்குள்ள வராது. இப்போ எங்கள் தாத்தா இருக்காருன்னா ஒரு பேரில் பூர்வீக சொத்து இருக்குன்னா பசங்க 2 பேர் 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து பண்ணிக்கலாம். அவர் இறந்தால் வாரிசு உரிமை படி இன்ஹெரிட்டன்ஸ் அது கூட லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணிக்கணும். பாகப்பிரணம்னு முக்கியம் இது என்னென்னா பாகம் பிரியுது. அது என்ன ப்ரொசீஜர் பாரு? அது இப்போ வந்து இந்த பாகம் பிரியுதுன்னா இப்போ ஒரு இடம் இருக்குது அப்படின்னா கிழக்கால இவங்களுக்கு மேற்கால இவங்களுக்கு அப்படின்னு எல்லாருமே சம்மதிச்சாதான் அந்த பாக பிரிவினை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். சம்மதிக்கலாம், யாருமே சம்மதிக்கலை. அப்போ அந்த பாகம் பிரிக்க நிறையா பிரச்சனை என்னன்னால 4 பேர் ஒரு 5 பேர் உள்ள ஒரு குடும்பமாக இருந்துச்சுன்னா 4 பேர் சம்மதிப்பாங்க, ஒருத்தர் சம்மதிக்க மாட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பத்திரத்தை எல்லாம் எப்படி பதிவு பண்ணுறாங்க? அது பதிவு பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ அதெல்லாம் எப்படி கையாளணும்? இந்த மாதிரி ஒரு கையாளுன்ற பட்சத்தில் அது அப்படி இருக்கும். இல்லை 4 இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்னா 5 பேர் இருக்காங்க, ஒரு ஏக்கர் இடம் இருக்குது அப்படின்னா 4 பேரும் பிரிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னா இப்போ 4 பேர் சேர்ந்து 80 ஏக்கரை பிரிச்சுட்டு ஒரு 20 ஏக்கர் ஒரு ஒதுக்கி போடலாமா? அந்த மாதிரி அப்படி பிரிக்க முடியாது. இவரோட சம்மதம் வேணும்ல. நம்ம ஒருத்தரோட இப்போது முன்ன சொன்ன பத்திரத்துலையுமே கூட கிரை பத்திரம்னா அதுக்கு முன்னாடி கரையும் கொடுத்தவங்க கையெழுத்து தேவையில்ல, கரையும் வாங்குறவங்களோட கையெழுத்து தேவையில்ல, கரையும் கொடுத்தவங்களோட மட்டும் இருந்தால் போதும். இன்னைக்கு சூழ்நிலை வந்து 2 பேரோட கையெழுத்து வேணும், 2 பேர் ஒப்புதல் வேணும். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தான செட்டில்மெண்ட்டு, விடுதலை பத்திரம், உயில், இது 3லையுமே எக்ஸிக்யூட்டிவோட தான் கையெழுத்து மட்டும் தான் இருக்கும். வாங்குறவங்களுக்கு விடுதலை வாங்குறவங்க, தான செட்டில்மெண்ட் பெறவங்க, உயில் வாங்குறவங்களோட கையெழுத்து இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை பத்திரத்துலேயும் 2 பேர் இருக்கும், பாகப்பிரணத்தில் இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் சம்மந்தப்பட்டதான் தான் கையெழுத்து போட முடியும். அங்கே சம்மந்தப்பட்டீங்கன்னா தான் அந்த பாகப்பிரணம் எக்ஸிக்யூட்டிவ் பதிவு ரீஸ்ட் ஆகும், இல்லாட்டி ஆகாது. இல்லைன்னா நீதிமன்றம் சொல்லிட்டு தான் அது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இப்போ தான் எப்பவுமே கிராமனாவே ஒரு ஊரால் முக்கியஸ்தவர், பெரிய மனுஷன், ஊரார் பொதுமக்கள் முக்கியஸ்தவர்னு இருப்பாங்க. அவங்க முன்னாடி இப்போ பேச்சுவார்த்தை பண்ணி இப்போ பார்க்கலாம். அதுக்கும் ஒத்து வரலை, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீதிமன்றம் தான். அந்த ஒத்துக்காத பர்சன் வந்து போகலாம். இவங்க 4 பேரும் எனக்கு பாதகமாக பண்ணுறாங்க, அவங்க 4 பேரும் நான் சாதகமாக பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவரும் இப்படி இந்த வார்த்தை சொல்லி கோர்ட்டில் ஷூட் ஃபைல் பண்ணலாம். எனக்கு ஒரு சமபங்காக யாருக்கும் நல்லது கட்டது இல்லாமல் சமபங்காக பிரித்து கொடுங்க, ஒரு நல்லது யாருக்கும் பாதகம் இல்லாமல் பிரித்து கொடுங்க, எல்லாருக்கும் சாதகமாகவே பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி போகலாம். அப்படி இல்லாட்டி அந்த 4 பேரும் பிரித்து வந்து ஒருத்தர் மட்டும் வரல, என்னோட ஷேர் மட்டும் வேணும், அது நான் கரெக்டாக பிரித்து கொடுக்குற மாதிரி அவங்களும் போகலாம். கோர்ட்டுக்கு போகலாம். ஒருத்தர் ஒத்துக்கலாம் கூட கோர்ட்டுக்கு தான் போய் வரணும், இல்லாட்டி அது பாகமே பிரிச்சுக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிழைத்திட்டல் பத்திரம். பிழைத்திட்டல் பத்திரம்னா மேஜர் பிளைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, மைனர் பிளைன் இருக்குது. மேஜர் பிளைன் பார்த்தீங்கன்னா சொத்து வரத்தில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் மேஜர் சொத்து, அதெல்லாம் மேஜர் விவரம்ங்கிறது சொத்தோட அளவு பின்ன 4 மாடா அப்படி கிடையாது. அது கிடையாது. வருவாய் மாவட்டம், வட்டம், பதிவு மாவட்டம், சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, சார்பதிவாளர் அலுவலகம், வருவாய் கிராமம், சர்வே நம்பரு, மொத்த பரப்பளவு, ஒரு பார்ட்டாக வைக்கிறோன்னா இப்போ எவ்வளோ வைக்கிறோம், 4 மாலை ஃபுல்லாக வைத்தா எவ்வளோ ஃபுல்ஃபில் ஆன சர்வே நம்பர் டோட்டல் எக்ஸ்டன் கரெக்டாக சொல்லணும். அதுக்கு கீழே வந்து கிணறு இருந்தால் கிணத்தை பற்றி எல்லாமே அதில் இருக்கிற வழிபாத்தியத்தையும் எல்லாமே சொல்கிறதும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்து வந்து எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளேயும் கிராம ஊராட்சியும் எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளே இதெல்லாம் எல்லாமே சொத்து வரிலே அடங்கும்.
இதில் மேஜரானது சொத்து வரலின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதுலேயும் மீறி பார்த்தீங்கன்னா சர்வே நம்பரில் வராமல் இருக்கிறது நல்லது. ஓகே ஓகே. அதெல்லாம் மேஜர் மிஸ்டேக். சர்வே நம்பர் ரொம்ப முக்கியம். அதுக்கு பிழை திருத்தல் பத்திரம்னா அது எப்படி அந்த இடத்துல பிழை ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து இன்னொன்று இருக்குது, சொத்து எப்படி பாத்தியப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது. பத்திரப்படி பாத்தியப்பட்டதுன்னா இப்போது அரூர்னு வச்சுங்களேன், 301/1968 டாக்குமெண்ட் நம்பர். ஓகே. புத்தகம் 1 301/1968னா 302னா வேற ஆள் நம்பரோட போட்டுரும். வேற ஆளோட பத்திரத்தை நம்ம சொல்ற மாதிரி ஆகிடும். ஓகே. பத்திரப்படி பாத்தியப்பட்டது டாக்குமெண்ட் நம்பர் சொல்லுவோம். பட்டாப்படி பாத்தியப்பட்டது பித்ராஜிமாய் சொல்லுவோம். பூர்வீகமாய் பாத்தியப்பட்டது இல்லை இப்போ இருக்கிற ஒரு பட்டாவில் இருக்கிற கம்ப்யூட்டர் பட்டாவில் இருக்கிற பட்டா நம்பர் படி பாத்தியப்பட்டதுன்னு சொல்லுவோம். அந்த பட்டா நம்பர் கரெக்டாக சொல்லிடணும். இப்போ எக்ஸாம்பிள் 102 பட்டா நம்பர்னா 102 என் பேரில் இருக்குன்னா என் பேரில் இருக்கிற பட்டா நம்பர் சொல்லிடுது பெஸ்ட்டு. அப்படி சொல்லாமல் 103ன்னு சொல்லிட்டா வேற ஆறு பேரில் பட்டா நம்பர் பெஸ்ட் ஆயிடும். அதையும் பட்டா நம்பராக தப்பு வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸில் மிஸ்டேக் வரக்கூடாது. அட்ரஸ்ன்றதோட பேர் தப்பாக வரக்கூடாது. என் பேர் இப்போ நான் வாங்குறேன், நீங்கள் வைக்கிறீங்கன்னா என் பேர் எங்கள் அப்பா பேர் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. மேஜராக அட்ரஸில் ஃபுல்லாக வரக்கூடாது. அப்படி அதையும் தவிர்த்தா என்னோட பேர்லையும் எங்கள் அப்பா பேர்லையும் வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களோட பேரும் உங்கள் அப்பா பேர்லையும் தப்பு வரக்கூடாது. இதில் மேஜரான இது மிஸ்டேக்கு. இந்த மாதிரி மிஸ்டேக்கில் தப்பு நடக்கும்போது தப்பு நடந்தால் அது பிழைத்தல் பத்திரம் போட்டு தான் ஆகணும். இல்லாட்டி அது பட்டா மாற்ற மாட்டாங்க. பிழைத்தல் பத்திரமே யார் பத்திரம் எழுதி கொடுத்தாங்களோ யார் வாங்கினாங்களோ அவங்களுக்குள்ள நடக்குமா மறுபடியும்? ஆமாம், சேல் டீடு பாபுன பரிவர்த்தனை இது வந்து 2 பேர் எல்லாரும் தானே பத்திரம் முன்பத்திரம் நடக்கும்போது எல்லாரும் தானே வராங்க. பிள்ளையாடினாலே அதே எல்லாரும் வரணும், ஒன்றாகணும். தான செட்டில்மெண்ட்டு உயில் விடுதலை பத்திரம் இது யார் யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க மட்டும் வந்து வேணும். அவங்க ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க மட்டும் தானே வருவாங்க, எழுதி வைக்கிறவங்க மட்டும் தான் வருவாங்க. அவங்க மட்டும் வந்துவினா போதும், வந்துட்டா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மத பத்திரம். சம்மத பத்திரத்தை அப்பயே சொன்னது தான். ஒரு 2005க்கு முன்னாடி வந்து யாருக்கும் லேடிஸ்க்கு வந்து ஒரு சில பூர்வீக சொத்துல சம உரிமை இல்லைன்ட்டாங்க, ஒரு சில சூழ்நிலையை பொறுத்து. ஆமாம். அதுக்கப்புறம் சம உரிமைன்னு சொல்லிட்டாங்க 2005க்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது நம்ம கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிக்கலாம், ஒரு சம்மதம் வாங்கிக்கலாம். என்னோட பத்திரம்னா நான் வந்து அப்போ கையெழுத்து போடலை, வெளியூரில் இருந்தேன், இப்போ வந்து கையெழுத்து போடுறேன், எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கையெழுத்து போடும்போது அப்படிலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு டாக்குமெண்ட் டிராஃப்டில் சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிடுவாங்க. அது அப்படி போடும்போது சம்மத பத்திரம் அந்த டிராஃப்ட் அந்த இடத்தையெல்லாம் குறிப்பிட்டு இதுக்கு வித்துக்கு நான் சம்மதம் வித்து சேல் டீட்லி சம்மத பத்திரம் வரும். இப்போ 2005க்கு முன்னாடி வந்து எங்கள் ஒரு ஏன்ற பர்சன் பெரியவர்னா பெரியவருக்கு பிசி ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா பின்ற பர்சன் ஆண் வாரிசு, சின்ற பர்சனு லேடிஸு பெண் வாரிசு. பெண் வாரிசு விட்டுட்டு ஏன்ற பர்சன் பின்ற பர்சனுக்கு மட்டும் ஆண் வாரிசுக்கு மட்டும் ஒரு கிஃப்ட் செட்டில்மெண்ட் கொடுத்துருப்பாரு. 2005க்கு முன்னாடி அவங்களுக்கு உரிமைன்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வருது பார்த்தீங்களா. அதனால் நம்ம அப்பா நமக்கு தங்கச்சிக்கிட்ட கையில் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த தேதியில் அப்பா எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணார், இப்போ இதில் எனக்கு நான் வெளியூரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி கையெழுத்து எப்படி ஒன்று சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சம்மந்தம் போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உரிமை மாறாது. இதுலேயும் இந்த ஒரு 6-7 வந்து உரிமை மாறும், பங்கு பிரியும். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உயில் வந்து எழுதுனூறு சேர்ந்ததுக்கப்புறம் உரிமை மாறும். எப்படிப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனு, கடன், அடமானம், குத்தகையானம். இது அடமான பத்திரம்ன்றது என்னென்னா உங்கள் பேரில் சொத்து இருக்குது, உங்ககிட்ட பணம் இல்லை, எங்கிட்ட பணம் இருக்குது, தற்சமயத்துக்கு நீங்கள் பணம் கொடுங்க, நான் சொத்தை உங்ககிட்ட அடமானம் கொடுக்குறன்றது அடமான பத்திரம். இது பேசிக்காக அடமான பத்திரம் கேள்விப்பட்டிருக்கேன். திருப்பூர் தான் கேள்விப்பட்டிருந்தேன். திருப்பூர் தான் அந்த காலத்தில் மேக்ஸிமம் யாரும் திருப்ப மாட்டாங்க. இப்போ அதை வந்து அடமானம் வச்சவங்களோட வாரிசு வந்து கிளைம் பண்ணுறாங்களே, இப்போ அதெல்லாம் அது கிளைம் பண்ண முடியாது. ஒரு அடமானத்தில் வந்து ஒரு 3 வருஷம் டைம் பீரியட் சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்கள் பேரில் சொத்து இருக்குது, இப்போ எங்கிட்ட பணம் இருக்குது, ஒரு 3 வருஷம் டைம் பீரியட் சொல்லி தான் அந்த அடமானமே போட்டிருப்போம். நாங்கள் கூட பணத்தை வாங்கிட்டு நான் கூட சொத்தை கொடுக்குறேன், அடமானமாக சொத்தை கொடுக்குறேன், நாளைக்கு நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் பணத்தை வட்டி முதல்ல திருப்பி கொடுத்துட்டு நான் வந்து அடமானத்தை மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் அதை செஞ்சுருக்கணும். 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் 3 வருஷம் தான் லிமிடேஷன் டைப் கால வரைன்னு லிமிடேஷன் ஆக்ட்னு இருக்கு. அது என்ன பண்ணணும்? அது அடமானம் காசை திருப்பி வாங்கணுமா? நீங்கள் காசு எங்கிட்ட வாங்கிருக்கீங்க, எனக்கு திருப்பி கொடுக்கணும்ல. நீங்கள் திருப்பி கொடுத்தா தான் நான் அடமானத்தை மீட்கிறதுக்கு சம்மந்தம் கொடுப்பேன். இல்லை, இப்போ வந்து பணத்தை கொடுத்தும் அடமானம்லாம் மீட்காமல் இருக்குல்ல சில விஷயங்கள். அது என்ன பண்ணுவோன்னா நம்ம பணத்தை தானே கொடுத்துட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இதாகிடும்னு அந்த புரிதலில் விழிப்புணர்வு இல்லாமல் அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்னா ஈஸியில் வந்து அடமானம் கொடுத்ததும் வருது. அப்போ அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அடமான ரசீதின்னு போடணும்.
ஓகே. இன்னைக்கு தேதியில் பணம் கொடுத்துட்டேன், இன்னைக்கு வந்து நான் அடமானத்தை மீட்டுட்டேன் அப்படின்னு ஒரு போடணும். மேக்ஸிமம் போட்டுக்க மாட்டாங்க. சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டிலையும் இருக்குது, தனியார் கட்டியமாக இருக்கட்டும், இதெல்லாம் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து அடமானம் வச்சவங்க திருப்பி போய் அதை ரத்து பண்ணிட்டோங்கிறத. ஆமாம், அடமானம் கொடுத்தவங்க அடமானம் வாங்கினவங்க 2 பேருமே போயிட்டு பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா இப்போ வந்து இப்போ என் இடத்த அடமானம் வைக்கிறோன்னா அப்போ அவர் அதை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாரா அப்படின்னு கேட்குறேன். அது வந்து ஒரு லிமிடேஷன் மேலே போனால் நான் கொண்டாட முடியாது. நான் பணம் கொடுத்து தான் நான் கூட வாங்கினேன். இப்போ நீங்கள் மீக்கல் நான் பணத்தை கொடுத்துட்டீங்க, இப்போ இருக்கிற பிரச்சனையை வச்சு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஒரு லிமிடேஷன் டைம் மீறி போச்சு. அந்த லிமிடேஷன் டைம் மீறிக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டே பணம் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் மீக்கிற பத்திரம் மட்டும் போடல, மீக்கிற பத்திரம் மட்டும் போடல. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஆகிட்டு அந்த ரிட் பெட்டிஷனில் வந்து காலவரம்புக்குள்ளே டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு வில்லங்க இருக்குது, அடமானம் போட்ட வில்லங்கம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 1990 போட்டது இன்னைக்கு தேதியில் காமிக்குது அப்படின்றாங்க. இது வந்து லிமிடேஷன் ஆக்ட் படி என்னன்னா, அது வந்து காலவரம்புக்குள்ளே இவங்க போயிட்டு கோர்ட்டில் வந்து அதை வந்து பணம் கொடுக்கல, இல்லாட்டி அதை மீக்கல அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் ஷூட் எனக்கு சொத்து வேணும், இல்லாட்டி எனக்கு பணம் வேணும்னு போயிருக்கணும். இவங்க போல ஒன்று அது வந்து அது பணம் நீங்கள் வாங்கணுங்க, பணம் வாங்கணும் கொடுக்கலாம் கூட அது வந்து செல்லாது. அது ஒரு கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஒரு லிமிடேஷனுக்கு மேலே மீறி போனால் அது வந்து அதை ரத்து பண்ணலாம் கூட அடுத்த பத்திரம் பண்ணலாம் அப்படின்ற சுற்றறிக்கை இருக்குது. அந்த சுற்றறிக்கை எனக்கு ஆலோசனை பெறும்போது எங்கிட்ட வேலையாக கொடுக்கும்போது சொன்னீங்கன்னா அந்த சுற்றறிக்கை நான் அனுப்புகிறேன். அது ஏற்கனவே இல்லாட்டி இந்த வீடியோ அண்ணாக்கு அந்த சுற்றறிக்கை அனுப்பிச்சு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வைக்க சொல்கிறேன். அந்த சுற்றறிக்கை எங்கிட்ட PDF இருக்குது. அந்த அடமானம், குத்தகை, உரிமை வாய்ப்பு ஆகணும், இது 3 வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அதை மீக்கலாம் கூட அடுத்த பத்திரம் பண்ணலாம். ஓகே. ஆனால் அதுக்குள்ளேயே இந்த பணம் கொடுத்தவங்க என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கு போய் அவருக்கான பரிகாரத்தை தேடிக்கணும். பணம் வாங்கினவர் கொடுக்கலன்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் உங்கள் பேரில் சொத்து இருக்குது, உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், அடுத்து நீங்கள் பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சொத்தும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பணமும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் கோர்ட்டுக்கு போயிடணும். எனக்கு பணமும் வந்து ரிட்டர்ன் வாங்கினதா கொடுக்க மாட்டேங்கிறாரு, சொத்து வந்து அதுக்கு ஈக்குவலாக சொத்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் டைம்குள்ளே போயிடணும். ஒரு 3 வருஷம் நான் 3 வருஷத்தில் வாங்கின பணத்தை ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சு 3 வருஷம் லிமிடேஷன் பீரியட், ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்ற ஒரு லிமிடேஷன் டைம் பீரியட் இருக்குது. அது ரொம்ப ஒரு 30 வருஷம் லிமிடேஷன் ஆச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. பணமே கொடுக்கலாம் கூட ஒன்றும் முடியாது. நான் ஒன்றும் நீங்கள் எனக்கு கொடுக்கலாம் கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டு தான் போயிடணும். நீ ஏன்னா உன்னோட இது என்னன்னா கோர்ட்டு வந்து ஒரு சில காரணத்துக்காக ஒரு சில ஆக்ட்லாம் இங்கே கோர்ட்டுன்றதோட ஒரு சில ஆக்ட்லாம் முக்கியமாக இருக்குது. லிமிடேஷன் கேஸை குறைக்கிறதுக்காகவும் உன்னோட வேறு சில காரணத்துக்காகவும் லிமிடேஷன் ஆக்ட்னு இருக்குது. ஒரு சில கேஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸே இருந்தால் கூட லிமிடேஷன் ஆக்ட்டுக்குள்ளே போகலாம், கேஸ் நம்பரே ஆகாது. லிமிடேஷன் ஆக்ட் 1963 கால வரையறை சட்டம் 1963 அந்த லிமிடேஷன் மேலே இது இருக்குது. அந்த சுற்றறிக்கை 2024 இருக்குது. அந்த சுற்றறிக்கை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் பயந்து தான் இருக்காங்க. அடுத்து அந்த சுற்றறிக்கை இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு சில சப்டிஷ்லாம் அதை வச்சு ஒரு சில விஷயமா பண்ணுறாங்க. இருக்கு பணம் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து அந்த வில்லங்கத்தை ரத்து பண்ணலாம் கூட அடுத்த பத்திரம் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆகுதுன்ற பட்சத்தில் அந்த பேங்க்லேயோ ஒரு கூட்டுறவு சொசைட்டிலையோ போயிட்டு அந்த நம்ம அடமான ஃபைலை கேட்குறோன்னா ஃபைல் இல்லைன்றாங்க. ஃபைல் இல்லைன்னா நம்ம அந்த அடமானத்தை கேன்சல் பண்ண முடியாது. எனக்கு கால் பண்ணுறவங்களும் அப்படி தான் கேட்குறாங்க. பண்ண முடியாத நீங்கள் பண்ணலான்னு பரவாயில்ல, அடுத்த டாக்குமெண்ட்டை பண்ணிக்கலாம், நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். எனக்கு அந்த இருக்கிற விலங்கத்தை இப்போ ரத்து பண்ணணும், ரத்துன்ற மாதிரி வேணும்னு தான் கேட்குறாங்க. பிரச்சனை வந்துடும் ஒரு பயப்படுறாங்க. சொன்னால் கூட புரியுறது தன்மை இல்லை. ஆனால் அது இப்படியும் இருக்காங்க. ரூலாக தான் நீங்கள் கேட்டது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ரூல். அது லிமிடேஷன் டைம் முடிஞ்சுட்டு அந்த விலங்கத்தை ரத்து பண்ணலாமல் அந்த விலங்கு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அடுத்த பத்திரத்தை அடுத்து குத்தகை பத்திரம். குத்தகை பத்திரம் என்னென்னா குத்தகை கொடுக்குறது தான். நான் வந்து வெளியூர் போயிடுறேன், நீ வந்து இந்த குத்தகை எவ்வளோ நாள் குத்தகை வச்சுக்க, நான் குத்தகை இல்லாட்டி நீங்கள் குத்தகை நீங்கள் தான் இல்லை நீங்கள் தான் ஏதோ கவர்மெண்ட் வேலையிலையோ ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கும்போது நீங்கள் சும்மா தானே இருக்கு, எனக்கு இந்த இடத்த குத்தகை கொடுக்கு அப்படின்றது அது ஒரு டாக்குமெண்ட் குத்தகை போட்டுக்கிறது. அது குத்தகை அதுவும் அந்த டைம் பீரியடுக்குள்ளே தான் அந்த குத்தகையுமே இருக்குமா? ஆமாம், குத்தகையும் ஒரு மேக்ஸிமம் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் சொல்லுவாங்க. குத்தகையான டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. மொத்தமாக ஆயில் ஃபுல்லாக யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ குத்தகைன்னு அப்படி மொத்தமாக சொல்லுவாங்க, ஒரு டைம் பீரியட் சொல்லுவாங்க. இல்லாட்டி நான் அந்த குத்தகை நான் மீட்டு எடுக்கிற வரையும் உங்கள்கிட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எல்லாம் டைம் பீரியட் சொல்லிடுவாங்க. அடுத்து இந்த இன்னொன்று எம்ஓடின்னு சொல்லுவாங்க, மெமோரண்ட் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடு, உரிமை வைப்பு ஆவணம். ஒரிஜினலே பேங்க்ல கொடுத்துருவாங்க, பிரைவேட் பேங்க்ல உரிமை வைப்பு ஆவணம். அது எம்ஓடி மேக்ஸிமம் எல்லாரும் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. அந்த லோன் வாங்குறாங்க, லோன் அது ஒரிஜினலே கொடுத்துருவாங்க. மற்றதெல்லாம் ஒரிஜினல் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அக்ரிமெண்ட் போட்டாலே போதும் மற்றதுக்கெல்லாம். இப்போ வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமா? அக்ரிமெண்ட் இல்லை, டாக்குமெண்ட் பண்ணால் போதும். அடமானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது சோதனைத்தன் கூடிய அடமானம், சோதனை இல்லாத அடமானத்தை கூட அடமானம் கொடுத்துட்டா போதும். ஒரிஜினல் நம்மகிட்ட இருக்கும், அந்த அடமான டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கும், இல்லாட்டி எங்கிட்ட இருக்கும். ஆனால் இது வந்து ஒரிஜினல், எல்லா ஒரிஜினலும் கொடுத்துரும். அது பேங்க்ல லோன் போடுறது. அடுத்து இந்த இதெல்லாம் ரத்து பண்ணுறதுக்கு தான் ரத்து பத்திரம், அந்த மீக்கிறது, கேன்சல் பத்திரம்னு இருக்குது. அப்புறம் வந்து சேல் அக்ரிமெண்ட்டுன்னு இருக்குது. அடுத்த டாக்குமெண்ட் சேல் அக்ரிமெண்ட்டு. சேல் அக்ரிமெண்ட்னா உங்கள் பேரில் இருக்குது டாக்குமெண்ட், எனக்கு விற்கிறீங்க அப்படின்னா அட்வான்ஸாக கொடுக்கும்போது ஒரு உங்களுக்கு விற்கிறீங்கன்னா உங்கள் பேரில் இருக்குது, நான் என் பேரில் என்கிட்ட பணம் இருக்குது, நான் வாங்குறேன்னா அட்வான்ஸு இப்போ ஒரு 3 லட்ச ரூபா என்னால் ஃபுல்லாக ஒரு 10 லட்ச ரூபான்னா என்னால் வாங்கிக்க முடியும். ஓகே. ஆனால் இன்றைக்கி தேதியில் வந்து என்னால் 10 லட்ச ரூபா நான் ரெடி பண்ண முடியாது. 3 லட்ச ரூபா தான் இருக்குது கையில். 3 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா இல்லை 2 3ன்னு இருக்குது. அது அட்வான்ஸாக கொடுத்துட்டு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. அந்த அக்ரிமெண்ட்டில் அந்த இடத்த குறிப்பிட்டு எழுதணுமா? ஆமாம், சொத்து வீட்டில் எல்லா பத்திரத்தையும் சொத்து வீடுன்னு இருக்கும். இல்லை இப்போ நான் அந்த இடத்த வாங்குவதற்காக 3 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டயத்தில் அவர் அந்த இடத்த யார்ட்டையும் விற்க முடியாது. அதான் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு தான் எல்லா பத்திரத்துலையும் சொத்து வீடு இருக்கும். இந்த பத்திரத்துலையும் சொத்து வீடு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு தேதியில் நீங்கள் விற்கிறேன்னு சொல்லிட்டீங்க, நான் அந்த அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், அந்த நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன், நான் அடுத்து நீங்களும் நான் வாங்குறதுக்கு ஏற்றுக்கிட்டீங்க. இன்னைக்கு தேதியில் நான் வந்து இவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், மீதி பணத்தை நான் கொடுக்குற நாளைக்கு நீங்கள் வந்து சேல் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பணத்தை மீதி பணத்தை வாங்கிட்டு எனக்கு நீங்கள் கேரி பண்ணி கொடுத்துடணும், சேல் பண்ணி கொடுத்துடணும், சேல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருன்றது சேல் அக்ரிமெண்ட். அடுத்து வந்து குறிப்பிட்ட சூழ்நிலை வந்து ரத்து பண்ணாத பட்சத்தில், அது முடியாத பட்சத்தில் ரத்து பண்ணிப்பாங்க. நீங்கள் பணத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க, அடுத்து வந்து நான் ஃபுல் பணத்தை மீதி அட்வான்ஸு பேசின பணத்துலேருந்து அட்வான்ஸை கொடுத்தது போக மீதி பணத்தை கொடுத்துட்டு நான் கேரி பண்ணிட்டுக்கு நான் ரெடி. ஆனால் நீங்கள் வரமாட்டீங்கன்னா அது கோர்ட்டுக்கு போய் ஆகணும். என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, எனக்கும் நான் மீதி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறேன், மீதி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லும் போது வந்து சேல் பண்ணி கொடுக்குறேன், சேல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு வர மாட்டேங்கிறாரு. அட்வான்ஸையும் கேட்கலாம், இல்லை தரமே இருக்கலாம், இல்லை அக்ரிமெண்ட்டுக்கு வர மாட்டேன். 2 விஷயம் இருக்கலாம். மேக்ஸிமம் யாரும் அட்வான்ஸை கேட்க மாட்டாங்க, சொத்து தான் கேட்பாங்க. நான் பணத்தை கொடுக்குறேன், எனக்கு சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, அந்த சேலுக்கு பண்ணிக்கிறதுனால சேல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி அட்வான்ஸை திருப்பி கொடுக்க சொல்லுன்னு கேட்பாங்க. அப்படி ரெண்டுத்தும் இதுதான். சேல் அக்ரிமெண்ட் எழுதும்போது இப்படி எழுதுவாங்களா? இப்போ ஒரு 3 லட்ச ரூபா பணம் வந்து நான் அட்வான்ஸாக கொடுத்துட்டேன், ஒரு வருஷத்துக்குள்ளே நான் மிச்சப்போ தான் கொடுத்துட்டு அந்த இதை கிரை பத்திரம் எழுதிக்கலாம் அப்படின்னு எழுதுவாங்க. அவ்வளோதான். அந்த டைம் பீரியடுக்குள்ளே இவர் கொடுக்கணும், இல்லைன்னா அது கேன்சல் ஆகுமான்னு கேட்குறேன். கேன்சல் ஆகாது, 3 வருஷத்துக்கு ஒரு லிமிடேஷன் டைம் படி தான் கேன்சல் ஆகும். ஓகே. அடுத்து லிமிடேஷன் டைம் படி இப்போ இப்போ நீங்கள் எங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க விற்கிறேன்னு சொல்லிட்டு, நானும் வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு 3 வருஷம் 1 வருஷம் சொல்கிறோம், 1 வருஷத்துக்கு அப்புறமே அது கேன்சல் ஆகாது. அந்த பணத்தை கொடுத்து அந்த இடத்துல இன்னும் வாங்கலை, கிரையை வாங்காமல் நான் வாங்கலை, நான் பணத்தை கொடுத்து நீங்கள் கேரி பண்ணி கொடுக்கல, எனக்கு கோர்ட்டுக்கு பார்த்துக்கணும் 3 வருஷம் டைம் எடுக்கும், லிமிடேஷன் டைம் எடுக்கல, அதனால அது ஒன்றும் இதாகாது. ஒரு லிமிடேஷன் எவ்வளோ லிமிடேஷன் டைம், ஹையஸ்ட் லிமிடேஷன் டைம் மீடி போனால் தான் அது கேன்சல் ஆகும். நான் நீங்கள் எங்கிட்ட வாங்கின பணத்தை கூட கொடுக்கலாம் கூட அது உங்களுக்கு திரும்ப அந்த சொத்து உங்களுக்கே ஆகிடும், உங்கள் பேர் தானே இருக்கின்ற பட்சத்தில் ஆகிடும். அந்த சேல் அக்ரிமெண்ட்டு இதுக்குள்ளே வரும். இதுதான் அந்த சேல் அக்ரிமெண்ட் ரத்து. அதான் அந்த சேல் அக்ரிமெண்ட்டு அடமானம், குத்தகை, உரிமை இதெல்லாம் வந்து ரத்து பண்ணாலும் கூட லிமிடேஷன் லாங்கஸ்ட் லிமிடேஷன் டைம் மீடி போனால் கூட ரத்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ட் அட்டாச்மெண்ட்டு ரைஸ்டு ஒன்று இருக்குது. கோர்ட் அட்டாச்மெண்ட்னா என்னென்னா, இந்த மாதிரியில் நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓரல் அக்ரிமெண்ட் போடுறோம், இல்லை ரிஜிஸ்டர் இல்லாமல் அன்ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட்டாக போடுறோம், டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்களும் எனக்கு பேசிக்கிட்டது இடம் வந்து வேல்யூவோட பார்த்தீங்கன்னா 10 லட்சம், அதே வேறன்ற பர்சன் வந்து அனதர் பர்சன் வந்து 12 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாரு, அந்த இடத்த நான் 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் 2 லட்சம் சேர்ந்து வருதுன்னு அந்த பர்சன் கொடுக்க போகும்போது அது எனக்கு காதுக்கு வந்துடுது. எனக்கு 10 லட்சம் ஃபஸ்ட்டு வந்து அந்த வேல்யூ வந்து 10 லட்ச ரூபாய்க்கு பேசிட்டாரு. நானும் ஓரல் அக்ரிமெண்ட்டும் ஓரலாகவும் ஒத்துக்கிட்டேன், அவரும் ஒத்துக்கிட்டார் ஓரல் அக்ரிமெண்ட்டுக்கு. அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டுக்கும் கையெழுத்து போட்டார், நானும் கையெழுத்து போட்டுட்டேன். அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. பட் இது வந்து வேற ஆளுக்கிட்ட வந்து வைக்க பார்க்குறாரு, 12 லட்சத்து வாங்கி இம்மிடியட்டாக சேல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அது வந்து ரிஜிஸ்டர்ஸில் வந்து கோர்ட்டில் வந்து நமக்கு சூட் ஃபைல் பண்ணிட்டோன்னே, எனக்கு தான் வேணுன்ற மாதிரி நான் சூட் ஃபைல் பண்ணோன்னே ஒரு ஏபிஜே போகலாம், அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கூட இவர் வந்து சொத்தை யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஈஸியில் ரைஸ் பண்ணி வைக்கலாம். ஈஸியில் ரிஃப்ளெக்ட் பண்ணி கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கி ஏபிஜி ஒரு ஆர்டர் வாங்கி சப்ரிஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லெட்டர் அனுப்பிச்சு நிறுத்தி வைக்கலாம். அப்போ வில்லங்கம் பண்ணும்போது அது காமிக்கும். ஆமாம், அடுத்து அவர் சப்ரிஸ்ட் வந்து டாக்குமெண்ட் முன்னாடி பணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாருன்னா கூட கோர்ட்லேருந்து இந்த கேஸ் நம்பர், ஷூட் நம்பர் சொல்லி, ஐஏ நம்பர் சொல்லி அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்னு இருக்கும், ஏபிஜின்னு சொல்லுவாங்க. கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி கைப்பற்றி வைக்கிறது அப்படின்னு பற்றியன்னு சொல்லுவாங்க. அது
ஓகே ஓகே அதில் பரிவர்த்தனை நடத்தக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் அப்படி நிறுத்தி வைக்கலாம். இப்போ எனக்கு விற்கிறன்னு சொல்லிட்டு வேற ஆளுக்கு இவருக்கு விற்கிறன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருக்கு விற்கக்கூடாது, யாருக்குமே விற்கக்கூடாது, எனக்கு தவறு அப்படின்ற மாதிரி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எனக்கு கொடுக்கணும்னு நினச்சினா எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சு எனக்கு தான் ஓகே அவருக்குன்ற மாதிரி. அடுத்து அது கோர்ட் என்னோட கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அது யாருக்குன்னா அப்படின்ற மாதிரி அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்ன்றது அது ஒன்று இருக்குது. அதை ரைஸ் பண்ணுறதும் ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் இவ்வளோ தான். ஆனால் மேக்ஸிமம் இதில் வந்து புரிதல் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா? எல்லா டாக்குமெண்ட்டும் நான் பண்ணிட்டு கொடுத்துச்சு. எனக்கு என்னென்னா நான் வந்து ஜூனியர் கிட்ட வேலை செய்கிறேன். அடுத்து இவங்க நிறைய பேருக்கு நான் எல்லோரும் என்ன ஒரு வேலை செய்யும் போது அடுத்து வந்து எனக்கு போயிட்டு பண்ணி கொடு அப்படி நீ போ அப்படின்வாங்க. அப்படி இருக்கும்போது நானும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே எல்லா டாக்குமெண்ட்டும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் சீனியர் மூலியமாகவும். அப்புறம் சீனியர் சொல்லும் போது நீ போய் பண்ணிட்டு வரும்போது நான் போயிடுவேன், அவர் சைன் பண்ணி கொடுப்பார் டிராஃப்ட் வைச்சுன்னு, அப்புறம் நான் போய் பண்ணிட்டு. ஓகே ஓகே அடுத்து மேக்ஸிமம் இவ்வளோதான். இவ்வளோதான் முக்கியமான பத்திரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விழிப்புணர்வு இல்லாதது வந்து பரிவர்த்தனை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் அட்டாச்மெண்ட் பற்றி யாருக்கும் விழிப்புணர்வு இருக்காது. சேல் அக்ரிமெண்ட் வந்து அடமானம் போடாமல் சேல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஓகே நிலத்தை விற்கிறதுக்கு அடமானம் போட மாட்டாங்க. பணம் கொடுக்கலவங்களுக்கே ஒரு சில இடத்துல அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் போடக்கூடாது, சேல் அக்ரிமெண்ட் போடக்கூடாது. அது போட்டாலும் நிற்காதுன்னு சொல்கிறதுக்கோசரம் இப்போ உங்ககிட்ட சொத்து இருக்குது, என்கிட்ட பணம் வேணுன்றதுக்கோசரம் தான் நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்க சேல் அக்ரிமெண்ட்டு. நாளைக்கு நீங்கள் பணத்தை நான் வாங்கின பணத்தை மீட்டு கொடுத்துட்றேன், எனக்கு சேல் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம் நான் ஒரு சிலர்லாம் வரமாட்டாங்க. நீ சொத்தை விற்கிறதுனா அக்ரிமெண்ட் போடுறது நீ விற்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க. இதில் மாற்றிடுவாங்க. அப்படி சேலுக்கான கொண்டு போயிடுவாங்க. அது அப்படி போடும்போது அடமானம் தான் போடணும். பணம் பத்திரம் போடுறோம், அது என்ன ப்ராசஸ், என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன தேவைக்கு எந்தெந்த பத்திரம்னு போடணும்னு ஒன்று இருக்குது. விழிப்புணர்வு அது மாதிரி விழிப்புணர்வு இருக்கணும். அப்படி இந்த கோர்ட் அட்டாச்மெண்ட் பற்றியும் பரிவர்த்தனை பத்திரத்தை பற்றியும் அக்ரிமெண்ட் பற்றி யாருக்கும் விழிப்புணர்வு அவ்வளோவா இல்லை. எதுனா நீங்கள் நான் சீனியர் மூலமாகவும் சரி, சின்ன விஷயம் நான் என்னோட அனுபவத்தின்படி கன்சல்ட் கொடுக்குறதுனால சின்ன விஷயம் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுனாலும் சரி, சின்ன விஷயமா ஆஃபீஸ் சின்ன விஷயமா வரதுனாலும் சரி நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இது நிலம் வாங்கும் போதும் சரி, மற்ற விஷயத்துக்கு ஒரு ஆலோசனைக்காக இருந்தாலும் சரி நீங்கள் கூப்பிடுங்க. ஆனால் நான் இது வந்து நான் பெரிய ஆலோசனைலாம் கிடையாது, இலவச ஆலோசனையும் கிடையாது, ஃப்ரீ கன்சல்டிங் கிடையாது, பெய்டு கன்சல்ட் தான், பணத்தோட கூடியது தான். உங்களோட நம்பரை வந்து டிஸ்கஸ் கொடுத்து அவர் அண்ணா கொடுப்பாரு, முருகேசன் எப்போ கால் பண்ணாலும் எடுக்கிறாங்க. பார்ட் 1லேயே சொல்லிட்டேன், லாஸ்ட்டில் முடியுமோ அந்த பார்ட் 3 முடியுமோ சொல்கிறேன். கூப்பிட்றது ஒரு 5 மணிக்கு மேலே கூப்பிட்றது நீங்கள் நல்லது. ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, ஒரு நிமிஷத்தில் நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஒரே ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது, அது ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னா நான் டைம் பண்ணி இங்கே ஒரு கோர்ட்டில் இருக்கேன், ஒரு ஆஃபீஸில் இருக்கேன், மற்ற டைம்னா கூட உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அதுவே ரொம்ப லாங் டைம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும்போது நான் என்னோடய கோர்ட்டு இருக்கிற ஜட்ஜுக்கிட்ட ஒரு ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கிராஸ் இருக்கும்போது மற்ற டைமில் அடுத்த லிஸ்ட்டில் வருது என்னோட கேஸ் வருன்ற பட்சத்தில் நான் சொல்ல முடியாது. லென்த் ஒரு 2 நிமிஷத்தில் இருக்குன்னா நீங்கள் கூப்பிடுங்க, லென்த்தாக இருக்குன்ற பட்சத்தில் ஈவினிங் கூப்பிடுங்க, நான் கன்சல்ட் பண்ணிக்கலாம், மற்ற எதுனாலும் நீங்கள் பேசிக்கலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் 3 பாட்டை வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். 3மே முக்கியமான ஒரு விஷயங்களை, விழிப்புணர்வு குறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன டாப்பிக்கை பேசலாம், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி அண்ணா, அருள்வேடி அண்ணா. நன்றி. வணக்கம். நன்றி.